புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பைக் ஷோரூமை இரும்பு கம்பியால் அடித்து நொறுக்கி சூறையாடிய நபரின் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஃபைனான்ஸ் மூலம் வண்டி எடுத்தவர் வட்டி கட்டாததால் பைக்கை சீஸ் செய்த சம்பவத்தில் நடந்தது என்ன? பைக் ஷோரூமை சூறையாடிய நபர் இரும்பு ராடால் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி ஆக்ரோஷம். டியூ கட்டாத பைக்கை ஆட்களை வைத்து சீஸ் செய்ததால் ஆத்திரத்தில் அரங்கேறிய சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மீமீசல் கிழக்கு கடற்கரை சாலையில் யமஹா ஷோரூம் அமைந்துள்ளது. இங்கு புதுப்பட்டினத்தைச் சேர்ந்த முகமது அலி என்பவர் 4 ஆண்டுகளுக்கு முன் ஃபைனான்ஸ் மூலம் பைக் வாங்கியுள்ளார். ஆரம்பத்தில் தவணை தொகையை முறையாக செலுத்தியவர் போக போக பணத்தை செலுத்தாமல் டிமிக்கி கொடுத்ததாக தெரிகிறது. பலமுறை ஆட்களை அனுப்பி பணத்தை வசூலிக்க முயன்ற ஃபைனான்ஸ் நிறுவனத்திற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதனால் பொறுமையை இழந்த நிறுவனம் முகமது அலியின் பைக்கை ஆட்களை வைத்து சீஸ் செய்தனர். பைக்கை தேடி அலைந்த முகமது அலிக்கு இவ்விவகாரம் தெரிய வர கடும் ஆத்திரம் அடைந்துள்ளார். சம்பந்தப்பட்ட ஷோரூமிற்கு சென்றவர் இரும்பு ராடால் ஷோரூம் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி சூறையாடினார். மேலும் ஷோரூம் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கின் கண்ணாடியை உடைத்து ஆக்ரோஷமாக நடந்து கொண்டார். ஒரு கட்டத்தில் ஷோரூம் ஊழியர் ஒருவர் முகமது அலியை தடுத்து நிறுத்தி மக்கள் கூட்டம் கூட நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு கோட்டைப்பட்டினம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஃபைனான்ஸ் கட்டாததால் பைக்கை சீஸ் செய்த ஷோரூம் நிறுவனத்தை சூறையாடிய சம்பவம் அறந்தாங்கியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.